ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஏதாவது கல்யாணத்துக்கு போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், திடீர்னு கிளம்பணும். ஆனால் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குன்னு கவலைப்படுறீங்க அப்படின்னா, பார்லரில் போயிட்டு நிறையா செலவு பண்ணாமல் வீட்டிலேயே பிளாட்டினம் க்ளோ கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகா பிளாட்டினம் ஃபேஷியல் கிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிட்டில் வந்து 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாகவே ராகா பிராண்ட் அப்படிங்கிறது பார்லர் ரொம்ப ஃபேமஸ், அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த பிளாட்டினம் கிட் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா பிரைட்டாகவும் நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் பார்க்கவே நல்லா பிரைட்டாக நல்லா க்ளோவியாக இருக்கும். இதில் வந்து மொத்தமாக 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் இருக்க 7 ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சர், செகண்ட் எக்ஸ்ஃபோலியேட்டர், அதுக்கப்புறம் தேர்ட் வந்து டோனர், ஃபோர்த் சீரம், அதுக்கப்புறம் மசாஜ் ஜெல் இருக்குது, பீல் ஆஃப் மாஸ்க், டே க்ரீம். இந்த மாதிரி உங்களுக்கு 7 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிளென்சர். கிளென்சர் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் டர்ட் இருக்குது, அதிகமாக ஆயில் இந்த மாதிரி இருந்தால் இதெல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கிளென்ஸ் பண்ணுவோம். நீங்கள் இது நீங்கள் வந்து ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்கப் இந்த மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டபுள் கிளென்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே டர்ட் ஆயில் இதெல்லாமே ரிமூவ் ஆகிடும். இந்த கிளென்சர் பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா 4 கிராம் பேக்கில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பேக்கெட் பின்னாடியே உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். பாக்ஸுக்கு பின்னாடியுமே வந்து கிளென்சர், எக்ஸ்ஃபோலியேட்டர் இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ரிடியன்ட் இருக்குது, என்ன ப்ரைஸ் எல்லாமே வந்து பாக்ஸ் பேக் சைடில் இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எவ்வளோ நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிங்கிள் யூஸ், நீங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுக்குமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த கிளென்சர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ஃபோலியேட்டர். இந்த எக்ஸ்ஃபோலியேட்டர் வந்து நம்மளுக்கு டெட் ஸ்கின் இந்த மாதிரி இருந்தால் ரிமூவ் பண்ணி ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாக மாற்றும். அதாவது நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக வந்து ரப் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு 3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஏதாவது காட்டன் இந்த மாதிரி வெட் காட்டன் இந்த மாதிரி யூஸ் பண்ணி வைப் பண்ணி எடுத்துட்டாலே போதும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, டெட் ஸ்கின் இந்த மாதிரி இருந்தால் நல்லாவே ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வைப் பண்ணி எடுத்துக்கலாம். தேர்ட் ஸ்டெப்பாக வந்து டோனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின்க்கு வந்து இன்ஸ்டன்ட் ஹைட்ரேஷன் கொடுக்கும். எஸ்பெஷலி வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணிகிட்டே வரும்போது ஸ்கின் நல்லா ஒரு கூலான நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு 3 மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபோர்த்து ஸ்டெப் வந்து சீரம் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாஜ் பண்ண ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு, அதாவது அப்வர்ட் மோஷனை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ஃபேஸ்க்கு இன்ஸ்டன்ட் லிஃப்ட் நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த ஸ்டெப்பாக வந்து மசாஜ் ஜெல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மசாஜ் ஜெல் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகணும். அதாவது இந்த ஜெல் வந்து ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கின்க்கு ஒரு க்ளோ கொடுக்கும். அதுக்காக நம்ம வந்து இந்த மசாஜ் ஜெல் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பீல் ஆஃப் மாஸ்க் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹேர் லைன்ஸ் இந்த மாதிரி இருந்தால் ஃபோல்டட் டிஷ்யூ இந்த மாதிரி யூஸ் பண்ணி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பேக்கெட்டை பீல் ஆஃப் மாஸ்க் பவுடர் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான திக்காக இருக்க மாதிரி கொஞ்சமாக தண்ணி அளவாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி திக் லேயர் வந்து நீங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் இந்த மாதிரி இடத்துல ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 15 to ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த மாஸ்க் வந்து அப்படியே விட்டுருங்க. இது வந்து நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபேஸ்க்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அதுக்காக இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த மாதிரி விட்டுருங்க. அடுத்ததாக இந்த ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டெப்பாக 7th ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த டே க்ரீம் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக வெயிலில் போகிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து நீங்கள் டே க்ரீம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் இந்த மாதிரி இடத்துல அப்ளை பண்ணால் போதும். இந்த 7 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஷியல் பண்ணும்போது ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும். ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும், பிரைட்னிங் இருக்கும். நீங்கள் பார்லர் போயிட்டு நீங்கள் ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ஃபேஷியல் கிட் வாங்கி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ப்ரைஸ்மே உங்களுக்கு பட்ஜெட்லேயே இருக்குது. இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா 550 இந்த மாதிரி வரும். ஃபேஸ் அப்புறம் நெக் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்லர் போய்ட்டு நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1500 ருபீஸ் வரும். சேம் நீங்கள் வீட்லேயே வந்து இந்த ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஷியல் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஷியல் கிட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டேக் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் இருக்கவங்க சேஃபாக யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ஜெல் ஸ்டெப் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்க மட்டும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஹோம்
ஃபேஷியல் வீடியோ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஃபேஷியல் கிட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.